வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் கொண்ட மாநிலமா நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கு. ரீசென்ட்டா நம்ம இந்திய அரசாங்கம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை 5 டிரில்லியன் அமெரிக்க டாலரா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இந்தியாவில் உள்ள 5 முக்கியமான மாநிலங்கள் அவங்களுடைய மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலரா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சாங்க. அந்த 5 மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒண்ணு. தமிழ்நாடு அரசு 2030க்குள்ள தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலரா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அப்படி இந்த ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ண போகுது. அந்த வகையில தான் இந்த வீடியோல நம்ம இனி வரும் காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது விருதுநகர் மெகா டெக்ஸ்டைல் பார்க். இத பிஎம் மித்ரா பார்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது பிஎம் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன்ஸ் அண்ட் அப்பரல் பார்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியால உள்ள 7 மாநிலங்கள்ல இந்த ஒரு பிஎம் மித்ரா பார்க்ஸ் அப்படின்ற திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மெகா டெக்ஸ்டைல் பார்க் இந்த பிஎம் மித்ரா பார்க் அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைவிருக்கு. இந்த ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க்க கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதிகளில் டெக்ஸ்டைல் செக்டரை வளர்க்கணும் அப்படின்றதோட சேர்த்து வேலை வாய்ப்புகளை அதிகமா உருவாக்கணும் மற்றும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கெயின் பண்ணணும். அப்புறம் அதனால இந்த பகுதிகளில் தொழில் வளர்ச்சி அப்படின்ற ஒன்றும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்றத விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைக்க போறாங்க. அதன்படி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள குமரலிங்கபுரம் அப்படின்ற ஊர்ல 1052 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ரூபாய் 1684 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்றது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைவிருக்கு. இதன்படி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கரண்டா இந்த ஒரு திட்டத்துக்கான லேண்ட் அக்விசிஷனை சிப்காட் ஏற்கனவே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு திட்டத்துக்கான இப்போ வரைக்கும் இருக்கிற கரண்ட் அப்டேட் இதுதான். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது அருப்புக்கோட்டை சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். சமீபத்துல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசு முறை பயணமா விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்திருந்தாரு. அப்ப விருதுநகர் மாவட்டங்களுக்கான நிறைய திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. அதுல ஒரு திட்டம் தான் அருப்புக்கோட்டை சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல 400 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ரூபாய் 350 கோடி ரூபாய் செலவுல ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் மூலமா கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு அந்த பகுதிகளில் வேலை வாய்ப்பு அப்படின்றதும் உருவாக்கப்பட இருக்கு. இந்த ஒரு அருப்புக்கோட்டை சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்க கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் உடைய தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றதையும் கொண்டு வராங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தஞ்சாவூர் மினி டைடல் பார்க். தமிழ்நாட்டில் உள்ள சென்னை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இந்த 2 சிட்டிஸ்ல அமைந்திருக்கக்கூடிய டைடல் பார்க் உடைய சக்சஸை பார்த்துட்டு ரீசெண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் உள்ள டயர் 2 மற்றும் டயர் 3 சிட்டிஸ் எல்லாத்துலயுமே ஒரு மினி டைடல் பார்க்க கொண்டு வர முடிவெடுத்தாங்க. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள பல முக்கியமான டயர் 2 மற்றும் டயர் 3 சிட்டிஸ்க்கான மினி டைடல் பார்க் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது இப்ப போயிட்டு இருக்கு. அப்படி ரீசெண்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாசம் 2024ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுல 2 புது மினி டைடல் பார்க்ஸ் அப்படின்றத திறந்து வச்சிருந்தாரு. ஒன்னு சேலம் மினி டைடல் பார்க், இன்னொன்னு தஞ்சாவூர் மினி டைடல் பார்க். இதுல தஞ்சாவூர்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய மினி டைடல் பார்க் அப்படின்றது தான் டெல்டா ரீஜியன்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் அப்படின்றது. அதன்படி தஞ்சாவூர்ல உள்ள பிள்ளையார்பட்டி அப்படின்ற இடத்துல ரூபாய் 30.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 55,000 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. இந்த ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது மொத்தம் 3 ஃப்ளோர்ஸா கொண்டதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றதுல 5000 ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும் அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தஞ்சாவூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மினி டைடல் பார்க் உடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஏர் கண்டிஷனர்டு ஃபெசிலிட்டிஸ், ஹை ஸ்பீட் இன்டர்நெட், 24/7 பவர் சப்ளை, எலிவேட்டர்ஸ், ஃபயர் சேஃப்டி சிஸ்டம்ஸ், வெல் லிட் இன்டீரியர்ஸ், டைனிங் ஸ்பேசஸ், ட்ரைனிங் ரூம்ஸ், 24/7 செக்யூரிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ்னு நிறைய ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு தஞ்சாவூர் மினி டைடல் பார்க் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது கட்ட தொடங்கப்பட்டு 15 மாதங்கள்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விரைவில் கவர்மெண்ட் அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் உடைய phase 2 பணிகள் அப்படின்றதும் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது நாகப்பட்டினம் ரெஃபைனரி ப்ராஜெக்ட்.
சோ சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனும் இணைஞ்சு ஜாயிண்ட் வெஞ்சரா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. அதன்படி நாகப்பட்டினத்துல ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் உள்ளடக்கிய ஒரு ரிஃபைனரி பிளான்ட் அப்படின்றது தான் கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரிஃபைனரி பிளான்ட் மூலமா ஆவரேஜா ஒரு நாளைக்கு 60 மில்லியன் லிட்டர்ஸ் அளவிலான ரெஃபைனரிஸ் அப்படின்றது உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 9 மில்லியன் டன்ஸ் அளவிலான ரெஃபைனரிஸ் அப்படின்றதும் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய காஸ்ட் அப்படின்றது 36,354 கோடி ரூபாய். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது அரியலூர் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். ரீசெண்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நவம்பர் 2024 அப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரியலூர் மாவட்டத்துக்கு அரசு முறை பயணமா போயிருந்தாரு. அப்ப அரியலூர் மாவட்டத்துக்கான நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தாரு. அப்ப அந்த பயணத்தின் போதுதான் இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கான அடிக்கலை நாட்டினாரு. அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஜெயகொண்டம் டவுனுக்கு பக்கத்துல ரூபாய் 1000 கோடி ரூபாய் செலவுல ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அரியலூர் மாவட்டத்தில் அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது மெயினா நான் லெதர் ஃபுட்வேர் ப்ரொடக்ஷனை ஃபோக்கஸ் பண்ற வகையில இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது அரியலூர் மாவட்டத்தில் அமையவிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆறாவது மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர். இந்த ஒரு டிஃபென்ஸ் காரிடர் அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள 5 முக்கியமான சிட்டிஸான சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, ஒசூர், சேலம் ஆகிய இந்த 5 ஊர்கள்ல இந்த ஒரு டிஃபென்ஸ் காரிடர் அப்படின்றது வர இருக்கு. அப்படி இந்த ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர்ல மெயினா டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். அதன்படி இந்த 5 சிட்டிஸ்லயுமே 700 ஏக்கர் நிலப்பரப்புல 3100 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர் அப்படின்றது அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தமிழ்நாடு நியூ சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமா சிப்காட் இருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல 50 இடங்கள்ல இந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படின்றது இருக்குது. இது இனி வரும் காலகட்டங்கள்ல மேற்கொண்டு 16 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படின்றது சிப்காட் சார்பில் கொண்டு வர போறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை ஃபின்டெக் சிட்டி. கடந்த ஜூன் 17, 2023 ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில உள்ள நந்தம்பாக்கத்துல இந்த ஃபின்டெக் சிட்டியை கட்டுறதுக்கான அந்த அடிக்கலை வந்து நாட்டினாரு. அதன்படி வரும் 2025 ஆண்டுக்குள்ள இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டி அப்படின்றது கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அதாவது டிட்கோ தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை செய்றாங்க. இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை அமைக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமா என்ன இருக்கு அப்படின்னா பினான்சியல் டெக்னாலஜி செக்டார்ல தமிழ்நாடு க்ரோ ஆகிறதுக்கு தான் இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை மெயினா கட்டுறாங்க. அப்படி வர இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டில நிறைய கமர்ஷியல் ஸ்பேசஸ், ரெசிடென்சியல் ஏரியாஸ், லக்ஸுரி ஹோட்டல்ஸ், ஒரு பெரிய பார்க், அப்புறம் ஒரு ஃபின்டெக் டவர் அப்படின்னு இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டி அமையவிருக்கு. அப்படி அமைய இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டினால நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்கு. அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர இருக்கு. அப்புறம் இதனால தமிழ்நாட்டுடைய எக்ஸ்போர்ட்ஸும் பூஸ்ட் ஆகும். அப்புறம் பினான்சியல் லிட்டரசியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இது ஒரு உதவியா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 9ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடர். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை எம்டிஐசி ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் சவுத் தமிழ்நாட்டில் உள்ள 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதனால பெனிஃபிட் அடையும். அது மட்டும் இல்லாம சவுத் தமிழ்நாட்டில் உள்ள இந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றதும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை டு கன்னியாகுமரி வரை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ஒரு ப்ராஜெக்டும் அதுல ஒண்ணு. அதன்படி 19,615 ஏக்கர் நிலப்பரப்பளவுல 120 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப வரைக்கும் 5000 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படின்றது கையகப்படுத்தப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு எம்டிஐசி ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் சவுத் தமிழ்நாட்டில் உள்ள 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் டெவலப் ஆகிறதோட சேர்த்து அந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதோட சேர்த்து பொருளாதார ரீதியாகவும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி சவுத் தமிழ்நாட்டில் உள்ள 6 முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான ரோட்ஸ்லாம் அமையவிருக்கு. குறிப்பா மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, அப்புறம் தூத்துக்குடி ஆகிய இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான ரோட்ஸ் அப்படின்றதும் இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல உள்ள மேனுஃபேக்சரிங் மற்றும் அக்ரிகல்ச்சர் பிசினஸ் அப்படின்றதும் பயங்கரமா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து தூத்துக்குடி போர்ட் மற்றும் ஏர்போர்ட்டை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பேக் போனாவே அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருப்பூர் மினி டைடல் பார்க். திருப்பூர் வந்து ஏற்கனவே ஒரு டெக்ஸ்டைல் ஹப்பா விளங்குது. இந்த சமயத்துல தான் இப்ப ரீசெண்டா அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சார்பில் திருப்பூர்ல உள்ள ராக்கிபாளையம் கிராமத்துல ரூபாய் 32 கோடி ரூபாய் செலவுல ஒரு டைடல் பார்க் அப்படின்றது அமைக்கப்பட இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. See you next video. Until signing off by Sabri Karthik.